ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுடைய காளீஸ்வரி. இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு. ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், எப்படி வளர்க்கணும், செய்யணும், அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். இது பெற்றோர்களுக்கான ஒரு வீடியோ. ஃபஸ்ட் இப்போ ஆரம்பத்துலேருந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா, அதாவது தன்னுடைய ஒரு பெண் கருவுட்டுறாங்க அப்படின்னா, அவங்க கர்ப்பமாகி ஒரு மூன்றாம் மாதத்திலிருந்தே குழந்தைக்கு கேட்கும், என்னென்ன செய்கிறோம், என்னென்ன சொல்கிறோம், அதெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருந்தே நம்ம நல்ல அப்போ என்ன பண்ணணும், நல்ல ஒரு தாட்ஸ் நமக்குள்ளே வரணும். அதாவது ஏதோ அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஈரோடு மகேஷ் சார் கூட சொல்லுவார். என்னன்னு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது, நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ குழந்தைய வளருது அந்த குழந்தைய ஒரு குழந்தை இப்போ வளர்ந்து வருது அப்படின்னா, அதை சோறு தின்னுன்னு திணிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது விளையாட போகிறேன்னு சொல்லுங்கள், சுற்றி பண்ணதான் செய்யுங்க. அவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அதாவது குழந்தைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எந்தவித எதிர்ப்பும் எந்தவித வெறுப்பு இல்லாமல் சந்தோஷமாக அவங்க பழகக்கூடிய காலங்கள் அதெல்லாம். அதனால் குழந்தைகளை ரொம்ப திணிக்கக்கூடாது. இவங்க கூட விளையாட போகாத, அவங்க கூட போகாத அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இப்படிலாம் சொல்கிறப்ப நம்மளோட குழந்தை தான் பாதிக்கப்படுவோம். நம்மளோட குழந்தைக்கு தான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டுரும். அந்த மாதிரியெல்லாம் தனியாகவே இருந்தாங்க பிள்ளைங்க பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடல தனியாகவே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அதனால தான் குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிறணும். அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். குழந்தைங்க அப்படின்னா அதுகளாக நீங்கள் போய் விளையாடுன்னு சொல்லணும். பசிக்கிற நேரத்தில் சாப்பாடுன்னு கேட்டால் சாப்பாடு கொடுங்க. அதுதான் உடம்புக்கும் மனசுக்கும் அது மட்டும்தான் ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ 13 to 19, அதாவது டீனேஜ்னு சொல்கிறாங்க. டீனேஜ் மட்டும் இல்லை, இப்போ என்ன பாய்ஸ் எல்லாம் ஒரு சில அம்மாக்கள் இருப்பாங்கள்ல, எதுக்காக அவங்கெல்லாம், அதாவது இப்போ பாய்ஸ் ஒரு இளமை பருவத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க. எதுக்கு வீட்டை விட்டு வெளியேறாங்க, அப்படி என்ன பிரச்சனை, அவங்கக்கிட்ட உட்காந்து பேசணும். அதாவது எந்தெந்த நேரத்தில் என்னென்னத்தை பேசணுமோ அதை பேசணும் கண்டிப்பாக. அதாவது இப்போ இளமை பருவம் வந்துருச்சு, ஒரு பையனுக்கு இப்போ இளமை பருவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தாய்மார்கள் சொல்லணும், நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி வழியில் போனேன்னா இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டதுகளை எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். பேரண்ட்ஸை பகைச்சிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டா கூட பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பா இது பண்ண கவனிக்க மாட்டாங்க, நம்மளை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு மன விரக்தியில் அவங்க வீட்டை விட்டு வெளியே சம்பாதிக்க போகிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. இல்லை அப்படின்னா சம்பாதிக்க போகலை அப்படின்னா ஊதாரித்தனமாகவும் சுற்றுறாங்க. நான் அந்த மாதிரி பையன்களும் இருக்காங்க, இந்த மாதிரி பையன்களும் இருக்காங்க. பேரண்ட்ஸ் அவங்களோட கடமை என்ன அப்படின்னா, அந்த பயல்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நல்லது கெட்டது எது, இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், இப்படி யாரோட லைஃப்பையும் நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்லாம் கற்றுத்தரணும். கடைசி வரைக்கும் பேரண்ட்ஸு தான் சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர வேறு யார் எங்களுக்குன்னு இருக்க போகிறாங்க? நம்ம யார் நினைக்க போகிறோம் சொல்லுங்கள்? பேரண்ட்ஸுன்னு ஒருத்தவங்க இருந்தால் தான் பிள்ளைங்களை மதிப்பாங்க. பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ எத்தனையோ பயலுக்கு எத்தனையோ பசங்க இப்போ தண்ணி அடிச்சுட்டு, என்னப்பா இப்படி தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கே, என்னப்பா அங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்டால், அம்மா அப்பா இல்லை எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அதாவது அவங்க அம்மா அப்பா தான் இல்லைன்னா அவங்க ரிலேஷன் கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட பிள்ளை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னா அதே மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அப்புறம் என்னன்னா இப்படி தான் இவங்க வெளியில் கிளம்பி ஊதாடி சுற்றுறாங்க பயல்கள். பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, நான் உண்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உண்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா? வெளியே ஒரு பெண்கள் நடமாடவே முடியலை. இந்த காலத்துலேருந்து பெண்கள் நடமாடவே முடியலை. அது மூஞ்சி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டி சரி, ஏதோ என்ன இதாக இருந்தாலும் சரி, நடமாடவே முடியலை. கேர்ள்ஸு இப்போ பொம்பளை பிள்ளைகளும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு செய்யணும்னு நினைப்பாங்கல்ல. ஆம்பளை பையன் எங்கிட்ட நான் வெளியில் போயிட்டு வரையா செய்கிறேன். அதனால ஆம்பளை பசங்களை பொறுத்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு
எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மன அழுத்தமும் இருக்க போகிறதில்ல. 4 மனுஷ மக்கள வந்து பார்ப்பாய்ங்க. ஆண்கள்னா பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து குறையுது. ஆனால் பெண்கள் வந்து வீட்டிலே இருக்காங்க. எப்பயாவது கொஞ்சம் வெளியில் போவோம். வெளியில் போய் ஒரு 4 மனுஷங்களை பார்ப்போம். ஒரு திருவிழாவுக்கு போகிறதா இருந்தாலும் திருவிழாவாக இருந்தாலும் சரி, ஒரு தேட்டராக இருந்தாலும் சரி, சரி 4 பக்கம் நம்மளும் வெளியே போவோம், மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிக்குவோம் அப்படின்னு நினச்சி பெண்கள் வெளியே வராங்கன்னா, அந்த மாதிரி அதாவது வந்து இப்படி நம்ம மனசை வந்து லேசாக்கிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி, அப்படின்ற எண்ணத்துக்காண்டி தான் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்க வந்து அந்த மாதிரி வர்றப்ப, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கனவுகளோட இந்த மாதிரி ஒரு கனவுகளோட, ஆசைகளோட இருக்கும் அந்த பிள்ளைங்க இருக்கும் பட்சத்தில், இப்போ வந்து ஒருத்தன் வந்து அந்த பிள்ளைய வந்து கெடுத்து, நாசம் பண்ணி, அது தூக்கி போட்டு போயிட்டான் அப்படின்னா, அது வந்து என்ன? பேரண்ட்ஸ் தான் காரணம். நான் வந்து அந்த பயல்கள் நான் தப்பு பண்ணுற யாரையுமே நான் வந்து அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன். பேரண்ட்ஸோட தப்புன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. ஒரு அளவுக்கு எந்த ஏஜ் வரைக்கும் செல்லம் கொடுக்கணுமோ அந்த ஏஜ் வரைக்கும் தான் செல்லம் கொடுக்கணும். செல்லம் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி இந்த வயசில் கண்டிப்பாக இருக்கணும், இந்த வயசில் ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லா தெரியும். தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி வந்து அவங்களுக்கான சுதந்திரத்தை வந்து நீங்கள் கொடுங்க. அதுதான் நான் வந்து சுதந்திரத்தை கொடுங்க. ஆனால் வந்து ஊதாரியாக சுற்றக்கூடாது, செய்யக்கூடாது. நீ வீட்டை விட்டு வெளியே போறியா, உருப்படியான ஒரு வேலை பார்ப்ப, உருப்படியான வேலை வந்து பார்ப்பானா இல்லையா அப்படின்ட்டு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தோணணும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தோணணும். அதனால் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, அது எப்படி சொல்கிறது, நல்லபடியாக குழந்தைகளை வளர்க்குறது. சரிங்களா? நல்லபடியாக வளர்க்குறது, அந்த மாதிரி வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சின்ன பிள்ளையா இருந்து 1 வயசு பிள்ளையா இருந்தாலும் 60 வயசு கிழவனா இருந்தாலும் அவங்கவுங்க அம்மா அப்பா வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா, அவங்கவுங்க அம்மா அப்பா கரெக்டாக இருந்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த காணொலியில் வந்து சொல்கிறேன். சரிங்களா? நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எவ்வளவோ பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. பூரா பாய்ஸால் தான் பாதிக்கப்படுறாங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அதுக்கும் வந்து என்ன சூழ்நிலையிலேருந்து வருது, ஏது சூழ்நிலையிலேருந்து வீட்டை விட்டு வெளியே வராங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இன்னொரு தாய் மாதிரி நம்ம வந்து மற்ற பிள்ளைகளை வந்து ட்ரீட் பண்ணணும். மற்ற பொம்பளை பிள்ளைகளை வந்து ஒரு ஆம்பளையானவன் இன்னொரு அம்மாவாக நடத்தணும். முன்ன பின்ன தெரியாதவங்கள வந்து ஒரு அம்மாவை நம்ம எப்படி கவனிச்சுக்கிருவோமோ, அம்மாக்கிட்ட நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும். ஒரு ஒரு பாசத்தோட இருக்கலாம். பாசத்தோட ஒரு மரியாதை கொடுக்குற விதமா வந்து நடந்துக்கிறணும் பாய்ஸ். அதுதான் வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா அதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லோரும் மறுபடியும் நான் சொல்கிறேன், நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து வளங்க. ஊதாரித்தனம் வீட்டை விட்டு ஒரு பையன் வெளியில் போகிறான், அதாவது கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டு வெளியில் போகிறான், வெளியில் போகணும் அப்படின்ற நிலைமைக்கு அவனை ஏன் தள்ளுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப செல்லம் கொடுத்து 20, 25 வயசு வரைக்குமே கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணீங்க. நீ வேலைக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஏஜ் வந்தால் வேலைக்கு போடான்னு சொல்லுங்கள். ஏதோ ஒன்று கற்றுக்க சொல்லுங்கள். ஏதோ ஒரு டெய்லரிங்கோ, ஏதோ ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று கற்றுக்க சொல்லுங்கள். அவங்களுடைய லட்சியம் என்ன, அந்த அவங்களோட அந்த பயல்களோட லட்சியம் என்ன, அவங்க எது மேலே ஆசைப்படுறாங்க, எது மேலே அதிகமாக விருப்பம் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். இதுலலாம் நீ இப்போ நல்லா பாட்டு பாடுறியே, நீ போய் மேடையிலலாம் பாடலாம் அப்படி சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். கைத்தொழில்கள் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் தான். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, அதாவது வந்து பெண்கள் வந்து தயவு செஞ்சு எப்படியாவது வந்து இந்த பயல்கள்கிட்ட காப்பாற்றுங்க. அவ்வளோதான். அந்த பிள்ளைங்க பயலுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே, அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிற, அதாவது வேலைக்கு போகிறது வேற, அவங்க கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வர்ற அளவுக்கு எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகம் இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து கெடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.